நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தான் எடுக்கும் எந்த ஒரு படைப்பையும் ஆழமாக புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான நேர்மையான கருத்தை முன்வைத்து மௌனங்களை உடைக்கும் படைப்பாளி, 7 கடல் 7 மலை எதிர்காலத்தை உங்கள் பேச வைக்கும் பெருமைப்படுத்தும் ஒரு தயாரிப்பாளராக அழைக்கிறோம் சுரேஷ் காமாட்சி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை ஒரு பாசிட்டிவாக இதாகுது. ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே என்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள். ராமனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதரும் கூட. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டண்ட்டுகளையே விட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறதுலாம் உண்மையாகவே அவருடைய அசிஸ்டன்ஸுகள் அவர் கேர் பண்ணுற விதமே எனக்கு அவரை ரொம்ப எனக்கு அட்மையர் பண்ண வச்சது. மாரி செல்வராஜ் மாதிரிலாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையாக இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நேசிப்பார். அவரை பற்றி அவ்வளோ கேர் எடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், கூட இருக்கவங்கள இவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான. எனக்கு அவர் கூட பணிபுரிந்த என் வாழ்க்கையில் நான் என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள்னு சொன்னால் அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி 24 மணி நேரம் சினிமாவை பற்றி யோசிக்க முடியும்னா அது அண்ணன் ராம் அவரில் தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வேறு யாரை பற்றியும் ஒரு நெகட்டிவாக பேசாமல், நம்மளே யாராவது பற்றி நெகட்டிவாக சொன்னோம்னா கூட அதை காதில் வாங்க மாட்டார். அவர் வேற தூங்கி எழுந்திரிச்சானா ஸ்ட்ரைட்டாக எடிட்டிங்கில் இருப்பார். படைப்பு இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ற யோசிக்கிறத தவிர வேறு எதை பற்றி சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞன். அப்படி ஒரு கலைஞனுக்கு உண்மையாகவே ஹாட் ஸ்டார்ஸ் இந்த படம் பண்ணதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணகுட்டி சாராக இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்லப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவா பிரதர். இந்த படம் பண்ணும்போது எனக்கு ராமனை சொல்லும்போது சிவா நான் கூட சேர்ந்து படம் பண்ணுறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவானன் எப்படி பண்ணுவார், சிவானை மீட்டுறது கிடையாது அப்படின்னு. நான் ராமன்ட்டையும் அவ்வளோ காமெடி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பேரன்பு பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண படம் அந்த படம் பேரன்பு. நானும் பாரதிராஜா சாரும் வெளியே வரும்போது பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் மைண்ட் இருக்குது. வெளில அப்படியே அமைதியாக வந்தார். நான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ பாடுறா, இவன் இந்தியாவிலே மிகச்சிறந்த இயக்குனர்ன்ற பேர் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் ராமன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இவரோட எப்படியாவது ஒரு படம் நம்ம பண்ணணும்னு நான் ஆக்சுவலாக தரமணி பார்க்கும்போது தான் எனக்கு இவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்னால் முடியலை, இவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு முடியல. அப்போ நான் தானன்ட்டு கொண்டு போய் ராமன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா என்னால் முடியலை, தானனால் உடனே முடியுன்றதுனால தானன்ட்ட கொண்டு போய் விட்டேன். எனக்கு எப்படியாவது இவர் கூட படம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம தகுதி ஆகிக்கிறோம் முதல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நேரம் வரும்போது அப்போ ராமனை இப்படி ஒரு கதை இருக்கு பண்ணலான்னு சொன்னேன். இதுக்காகத்தானே காத்திருந்தேன் அப்படின்றது மாதிரி அந்த படைப்பெடுத்து பண்ணதை 7 கடல் 7 மலை. அப்புறம் இடையில பறந்து போகணும்னு ஒரு படம் ஹாட் ஸ்டார் பண்ணுறேன். ஆனால் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணணும். ஏன்னா உங்களை மாதிரி இயக்குநர்கள் ஏன்னா இந்த படைப்புன்றது ஒரு படைப்பு நம்ம கமர்ஷியலாக பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்காங்க, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும். அதாவது சும்மா படம் எடுத்தான் சம்பாதிச்சான் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு இந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் ராமனை மிக தெளிவான ஆள். அது மாதிரி அவருடைய அசிஸ்டன்ஸுகள் இந்த மாரி செல்வராஜ் அதில் ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளி அதை பார்க்குறேன். அப்படி தான் இந்த படம் பறந்து போ ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். இதுலேயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களையும் ஒரு அரசியல் இருக்குது, இதுலேயும் ஒரு சமூக அரசியல் இருக்கு. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லோகம் ஆகிடுச்சு. எல்லோரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போகிறாங்க. எல்லோரும் குழந்தைகள் எப்படி பராமரிக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்ட்ட திணிப்போம். நான் இப்படி தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்கிறது அப்படி எப்படி யோசிச்சாருன்னு எனக்கே ஆச்சரியமாக. இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் பூரா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன். ஆமாம், ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப தான். ரெண்டாவது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வருஷமாக அவருடைய ஸ்பீச்சை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். சமீபமாக மேடைகளில் கூட ஒரு அதிகமாக பேசுகிறதில்ல. எனக்கு 2 வார்த்தை பேசிட்டு உட்காந்துருவேன். அது மாரி செல்வராஜ் மேடையாவது கொஞ்சம் அதிகமாக பேசுவார் மாதிரி அங்கேயும் வந்து சொல்லிட்டு உட்காந்து நான் எனக்கு ரொம்ப மென்டலி கொஞ்சம் டென்ஷனாகவும் டயர்டாகவும் இருக்கும்போது பார்த்தோன்னா அவருடைய ஸ்பீச் பார்ப்பேன். பழைய ஸ்பீச்லாம் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு லெஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கே நம்ம அப்படி தான் நம்ம இருக்கும்போது தேட மாட்டோம், இல்லாதோ தேடி வைப்போம். அப்படி தான் நம்ம. அப்புறம் அந்த படத்தில் நடித்த சிவா பிரதர் பற்றி
மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் போய் மீட் பண்ணுறேன் கோயம்புத்தூரில். மீட் பண்ணி என்ன பிரதர் ஷாட் முடிஞ்சான்னு கேட்டேன். இல்லை பிரதர் இப்போ தான் ஓடி வந்திருக்கேன், அடுத்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பிரதர். என்ன பிரதர் ஓட விட்டுருந்தேன், இப்படியே ஓட விட்டுருந்தேன், நான் இது வரைக்கும் ஓடினது விட்டுருந்தேன், சென்னையை போய் சேர்ந்துருப்பேன் பிரதர். கோயம்புத்தூர்லேருந்து அவனை ஓடிட்டேன். அவருக்கு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பான இடமா இருக்கு. அவருடைய படங்கள் வந்து மேக்ஸிமம் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. சிவாபுரதற்கு அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்றது. சிவாபுரதன் இந்த படத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும். அவங்க நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பண்ணணும். அப்புறம் சித்தார்த் பிரதர், அவர் எனக்கு ஒரு பாடல், என்னோட படத்துலேயும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, இந்த படத்துலேயும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேஸ் ஆண்டனி, அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு. உண்மையாகவே அவங்க தமிழ் சினிமாவில் நிறையா பிஸியாகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக, ஒரு காமெடியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வருங்காலத்தில் ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக வர்றதுக்கான அத்தனை தகுதி இருக்குது, வாய்ப்புகள் வரும் நம்புகிறேன். சந்தோஷ் தயாநிதி அப்படி 20 பாட்டு பண்ணியிருக்காப்புல. யுவன் கொஞ்சம் மிஸ் ஆனதை பிடிச்சிட்டாப்புல நினைக்கிறேன். இல்லைன்னா யுவனை வந்து ராமன்கிட்ட பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சேனலில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி வந்து எல்லா பாடலுமே சிறப்பாக வந்திருக்கு. பாடல் சிறப்பாக வந்திருக்கு. மதன் கார்கி சாரோட பங்களிப்பு எனக்கும் வந்து, அதாவது திரும்பி ராமன் என்கிட்ட வேலை பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். தயாரிப்பாளராக நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து குவாலிட்டிக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் படைப்பாளிகளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு டென்ஷனாக தெரியும். மதன் கார்கி சார்ட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 இது வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். டியூன் வாங்கி எழுதி அவரும் டயர்டே ஆகாமல் எழுதி கொடுப்பாரு. மதன் கார்கி சார் வந்து 7 கடை 7 உலகினா அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் உடம்பு பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் எழுதப்படாத வார்த்தைகள் புதுசாக இருக்கும் அந்த வார்த்தைகள் கூட. ராமன் 2 பேர் வந்து மாறி மாறி எழுதி வாங்கி அப்படி ஒரு 8 பாடல் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். விரைவில் அந்த 7 கடல் 7 மையம் வந்து வெளிவரும். மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் தம்பி சிறப்பாக பண்ணியிருக்க, உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு நன்றி. இஸ்பெக்ட் ராஜாவும் இதயராணியும் என்று இம்மியளவும் குறையாத ஞாபகங்களையும் நினைவுகளையும் காதல் படைப்பை தந்தவர் ராமின் உதவியாளர் பறந்து போ படத்தின் விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்து வந்திருப்பது பெருமகிழ்ச்சி. அழைக்கிறோம் ரஞ்சித் ஜெயக்கொடி அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். சூரியவம்சம் சின்ராஸ் மாதிரி ஓரமாக ஃபோட்டோ நின்று போகலான்னு தான் வந்தேன். பேச சொல்லிட்டாங்க. பேசுகிறதோட என்ன சிக்கல்னா, படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 15 நாள் இருக்குங்க சார், 15 நாள் மேலே இருக்கும். அதனால் நிறைய ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும். அதனால் டிஸ்க்ளைமரோட பேசுகிறேன். அப்படி ஸ்பாய்லர்ஸ் ஏதாவது வந்துடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க சார், கம்மியாக. ஓகே சார். ஜெயமோகனோட ஒரு வரி ஒன்று உண்டு, வீட்டுக்கு வெளியே தான் உலகம் உண்டு அப்படின்னு. அதை தெரிந்து கொள்ள நீங்கள் பயணம் செல்ல வேண்டும். சார் இது ஒரு ரோட் மூவியாக தான் எடுக்கலை, ஆனால் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். எல்லாரும் சொன்னாங்க ராம் சாரோட படம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அந்த டார்க் சைடு இல்லை, ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூவியாக இருந்ததுன்னு. எங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இல்லை. ஏன்னா சாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ ஹாப்பியான பர்சன், எவ்வளோ ஹியூமர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு ஸ்மைல் உங்கள் முகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு படம், மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு படம் இது. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ராம் சாரோட மேடையில் நான் வந்து பேசுகிறது, அருண் சொன்ன மாதிரி நானும் வந்து பேசுகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன சொல்கிறது, பாக்கியம் சொல்கிறதா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ படத்தை எல்லோரும் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்பரர்னு ஒரு கேரக்டர் வரும், வாத்துக்காரர் ஒருத்தர் வருவார், மைனா குருவின்னு 2 பேர் மனிதர்களாக வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. மிக்க நன்றி.